வணக்கம். நெருப்பு தமிழர். டங்ஸ்டன் அப்படின்னா முதல்ல என்ன? முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லோரும் குரல் கொடுப்போம். நம்மளுடைய பாறைகளில் படிந்து இருக்கக்கூடிய ஒரு திரவம். அந்த திரவத்திலிருந்து தான் ஒரு 3 விதமான ஒரு தாதுக்களை வச்சு அந்த தாதுக்கள்லேருந்து பிரித்து அதிலிருந்து அந்த கனிம வளங்களை உறிஞ்சி அந்த மலைகளிலிருந்து எடுக்கிறது தான். இப்போ இந்த கனிம வளங்கள் என்று சொல்வது தங்கம், அதற்கப்புறம் பிளாட்டினம், இந்த அளவிற்கு ஈடு இணையானது. இது ஒரு 350 ஆண்டுகளாகத்தான் இந்த டங்ஷனை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக வர்றாங்க. 2009 கனடாவிலிருந்து 51,000 டன் வரைக்கும் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அந்த பட்டியலில் இந்தியாவே கிடையாது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் நம்ம ஊர் அரிட்டாப்பட்டி வரைக்கும் டங்ஷன் வேணும் அப்படின்னு வந்திருக்குது. அப்படின்னா அமெரிக்காவில் 1,40,000 டன்னு இவங்க சேர்த்து வச்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு 20,000 டன்னு ஒரு வருஷத்துக்கு இவங்க செலவு பண்ணுறாங்க. 15,000 டன்னை இறக்குமதி பண்ணுறாங்க. 5,000 டன்னு உள்ளூருக்குள்ளேயே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க கலிஃபோர்னியாவுக்குள்ளே. ஆனால் இப்போ இந்த 15,000 டன்னு அவங்களுக்கு 20,000 டன்னு வேணும் ஒரு வருஷத்துக்குங்கிறதுனால இன்றைக்கி நம்ம ஊர் வரைக்கும் அரிட்டாப்பட்டி வரைக்கும் போயிருக்கு. இப்போ இவங்க ஊரினுடைய இயற்கை வளங்கள் அப்படியே இருக்குது. டங்ஸ்டன் அவர் கண்டுபிடிக்கும் போது 1879 அந்த தெருவு சிசில் ஸ்ட்ரீட்டுக்கு நான் போய் படம் எடுத்தேன். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எந்த விதமான இந்த நாட்டில் வேறு எந்த விதமான அழிவையும் ஏற்படுத்தலை, எந்த விதமான இயற்கையும் கனிம வளங்களையும் அவங்க எடுக்கலை. இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சாரு. பல பேர் கண்டுபிடிச்சதை இவர் ஆய்வு கொண்டு வெளியில் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போது இந்த டங்ஸ்டன்னா என்ன? ஒரு உலோக கலவை. இந்த உலோக கலவை எதிலிருந்து எடுக்கிறாங்க? பாறைகள்லேருந்து எடுக்கிறாங்க. அதுதான் கனிம வளம்.